90,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட டாடா மோட்டார்ஸ் கார் உற்பத்தி தொழிற்சாலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அந்த காட்சிகளை தற்போது காணலாம். சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். டாடா மோட்டார்ஸ் இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்ரீராம். வணக்கம், விவரங்களை பகிரலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் சிப்காட் தொழிற்பேட்டையில் டாடா மோட்டார்ஸ் உற்பத்தி தொழிற்சாலை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக முதலமைச்சரால் அந்த பணியானது தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 412 ஏக்கர் பரப்பளவில் இந்த டாடா மோட்டார்ஸ் நிறுவனமானது உற்பத்தியை தொடங்குவதற்கான கடந்த 2024 ஆண்டு இந்த பணி தொடங்கப்பட்டது. தற்போது நிறைவு பெற்று அதனை தொடக்க விழா என்பது தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கிறார். இந்த டாடா மோட்டார்ஸ் மற்றும் ஜாக்குவார் லேண்டர் ரோவர் கார் உற்பத்தியானது செய்யப்படுகிறது. இந்தியாவிலே அந்த ஜாக்குவார் கார் இங்குதான் தற்போது உற்பத்தி செய்யப்படுகிறது. டாடா மோட்டார்ஸ் இந்தியா முழுவதும் அந்த தொழிற்சாலை நிறுவியிருந்தாலும் தமிழகத்தில் அமைக்க வேண்டும் என அதற்கான சாத்தியக்கூறுகள் அமையாமல் இருந்தது. தற்போது தமிழக முதலமைச்சரின் ஒரு திட்டத்தின் கீழ் தற்போது இந்த டாடா மோட்டார்ஸ் வந்திருக்கிறது. 9,000 கோடி முதலீட்டில் இந்த டாடா நிறுவனம் இந்த பணியை இந்த கார் உற்பத்தியை தொடங்கியிருக்கிறது. கிட்டத்தட்ட நேரடியாக 5,000 பேருக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். மறைமுகமாக 10,000க்கும் மேற்பட்டோர் படிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து அந்த டாடா நிறுவனம் உற்பத்தியை அதிகரிக்க இந்த ஆண்டு தொடங்கி உற்பத்தி என்பது அடுத்தடுத்த ஆண்டு அதிகரிக்கும் போது வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிறுவனத்தை ஒட்டி சிறு குறு பல்வேறு நிறுவனங்களும் வர இருக்கிறது. அதற்கான பணிகளும் தற்போது தமிழக அரசால் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த டாடா மோட்டார்ஸ் மற்றும் ஜாக்குவார் லேண்டர் ரோவர் கார் உற்பத்தி தொழிற்சாலையை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். அதே போன்று அமைச்சர்களும் இந்த இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். வெளிப்படுத்துகிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தின் தொடக்கத்தை காண நாம் அனைவரும் இன்று ஒன்று கூடி உள்ளோம் என்பது பெருமைக்குரியதாகும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு டாடா மோட்டார்ஸ் மிகவும் சிறப்பு வாய்ந்த டாடா மோட்டார்ஸ் JLR பிளான்ட்டில் 1100 பார்ட்டுகள் கொண்ட ரேஞ்ச் ரோவர் இவோக் கார் உருவாக்கப்பட்டுள்ளது. இது என்ஜின் மற்றும் சிறப்பான ஆக்சலை கொண்டது. இளம் பட்டதாரிகளை கொண்டு சிறந்த நிபுணர்களை உருவாக்கும் லக்ஷயா திட்டம் இங்கு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மாணவர்களும் சிறப்பாக இத்திட்டத்தில் பங்கு பெற்று எளிதாக தங்களுடைய கற்றல் திறனை மேம்படுத்தி. ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் சிப்காட் தொழிற்பேட்டையில் 9,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட டாடா மோட்டார்ஸ் கார் உற்பத்தி தொழிற்சாலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்து வந்தோம். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் சிப்காட் தொழிற்பேட்டையில் டாடா மோட்டார்ஸ் கார் உற்பத்தி தொழிற்சாலை திறக்கப்பட்டது. டாடா மோட்டார்ஸ் கார் உற்பத்தி தொழிற்சாலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து விவரங்களை பகிரவிருக்கிறார் செய்தியாளர் ஸ்ரீராம். விவரங்கள். இந்த டாடா மோட்டார்ஸ் உடைய அந்த உற்பத்தி என்பது மிகப்பெரிய ஒரு தமிழகத்திற்கு வேலை வாய்ப்பும் அதே போன்று மற்ற தொழிற்சாலை வருவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. இந்த பணப்பாக்கம் அந்த பகுதி மட்டுமல்ல, இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் இந்த தொழிற்சாலை நிறைந்த மாவட்டமாக இருந்தது. அது பழைய மாவட்டம் தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலை எல்லாம் இருந்தது. ஆனால் தற்போது இந்த கார் உற்பத்தி மற்றும் பைக் உற்பத்தியான தொழிற்சாலை இல்லாமல் இருந்தது. கடந்த 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் தமிழக முதலமைச்சர் அந்த டாடா மோட்டார்ஸுடன் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு அதே போன்று அந்த 9,000 கோடி முதலீட்டில் அந்த பணிகளானது தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட 1 ஆண்டுகளுக்கு மேல் இந்த பணி நடைபெற்று வந்தது. விரிவாகவும் தமிழக அரசு முழுமையான அந்த உற்பத்தியை தொடங்குவதற்கான விரைவான பணிகளை அடுத்தடுத்து பணிகளை தொடங்கி வைத்தார். இதன் காரணமாகத்தான் இந்த தொழிற்சாலை விரைவாக செய்யப்பட்டிருக்கு. அந்த தொழிற்சாலையில் உற்பத்தி எப்படி எந்த மாதிரியான இருக்கிறது? டாடா மோட்டார்ஸ் என்பது இந்தியாவுடைய மிகப்பெரிய தொழிற்சாலையாகும். சிறிய ஏழை எளியவர்கள் முதல் பெரியவர்கள் வாங்கக்கூடிய அந்த டாடா மோட்டார்ஸ் கார் அதிக அளவில் இந்தியாவில் புழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த கார் உற்பத்தி தொழிற்சாலை எப்படி உற்பத்தி செய்கிறார்கள், அந்த உற்பத்தியுடைய இடங்களை சென்று தமிழக முதலமைச்சர் தற்போது அந்த காரின் மூலமாக பேட்டரி கார் மூலமாக சென்று பார்க்கிறார். அதே போன்று அந்த கார் எத்தனை ஆண்டுகள் பழமையானது, இந்த பழைய வரலாறுகள், அதே போன்று புதிய கார்கள் எந்த மாதிரியான இருக்கும், அந்த கார்களுடைய தொழிற்சாலை உள்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த 412 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கக்கூடிய அந்த டாடா மோட்டார்ஸ் உடைய அந்த
தொழிற்சாலையை பார்வையிட்டு வருகிறார். 5000 பேருக்கு நேரடியாக அந்த தொழிற்சாலையில் பணிபுரிந்தாலும் அது மறைமுகமாக அந்த பல்வேறு தொழிற்சாலையை ஒட்டி பல்வேறு வணிகம் சம்பந்தமாக அந்த பணிபுரிவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அந்த பணப்பாக்கம் என்பது கிராம பகுதிகளாக இருந்தது. அது முழுமையாக நகர்பகுதியாக ஏற்கனவே சென்னை அடுத்திருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புத்தூர், அதே போன்ற காஞ்சிபுரம் ஏற்கனவே வளர்ந்து வரக்கூடிய ஒரு நகரமாக இருந்தாலும் பணப்பாக்கம் ஒரு பழமையான ஒரு கிராமமாக காணப்படுது. இந்த தொழிற்சாலை வந்ததன் காரணமாக பெண்கள் முதல் ஆண்கள் வரை அதிகப்படியான இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கும். இந்த தொழிற்சாலையை சுற்றிய பல்வேறு நிறுவனங்களும் அதே போன்ற வணிக நிறுவனங்களும் வருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. இதன் மூலமாக இந்த பகுதி முழுமையாக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.